அழகியை நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். காலையில் எப்போவும் போல் என்னை எழுப்புறதுக்கு வந்துட்டாங்க அழகி. தினசரி என்னை இப்படி எழுப்புவாளா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. எங்கேயாவது 2-3 நாள் நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக அவள் தாங்க வந்து என்னை எழுப்பிடுவா. கதவை திறந்தோம்னா நம்ம மேலே ஒரு தவ்வி கொஞ்சி நம்ம நக்கி எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் போவாள். இன்றைக்கி அவங்க அண்ணனும் இருக்கான் அப்படிங்கிறதுனால, முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் தூங்கினானா போய் எழுப்பி விட்ருவா. இப்போலாம் எழுப்புறது கிடையாது. போய் ஒரு மோப்பம் பிடிச்சி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு மோந்து பார்த்துட்டு ஒரு முத்தங்கித்தான் கொடுத்துட்டு அழகாக வந்துடுறா. இப்போல்லாம் ஏன்னு தெரியல. முன்னாடியெல்லாம் அவனை தூங்கவே விட மாட்டான். ரொம்ப பண்ணி எழுப்பி விட்ருவா. இப்போலாம் அந்த மாதிரி பண்ணுறதே இல்லை. தூங்கட்டோன்னு அவளும் விட்டுடுறா நல்ல பிள்ளையா. நம்ம அழகே பாருங்கள், நைட்டெல்லாம் மழை பெஞ்சு மாடி ஈரம் ஆயிடுச்சு. நல்லா சில்லுன்னு இருக்குது. ஈரம் காஞ்சிடுச்சுனாலும் சில்லுன்னு இருக்குது. வெயிலும் இன்னும் பெருசாக வரல. அதுக்குள்ளேயும் வந்து இங்கே படுத்துருக்காங்க மேடம். நெடி தங்கம் இங்கே வந்து படுத்துருக்குறீங்க. தூக்கம் வருதா? நைட்லாம் என்னென்னு தெரியல, ரொம்ப நேரம் கட்டிக்கிட்டே கிடந்தா வீட்டுக்குள்ளே இருந்தே. அதனால் தூக்கம் வந்துடுச்சு போல். என்னமோ புதுசாக வந்து இங்கே படுத்துருக்காங்க. நான் உன்னிட்ட பேசிகிட்டு தான் இருக்கேன், விளையாடலாம் வரல. அழகி கூட விளையாண்டு ரொம்ப நாளாச்சு. அடிக்கடி ஊருக்கு போயிடுறதுனால அழகி கூட விளையாடவே முடியல. அழகி அண்ணன் எந்திரிச்சாச்சுன்னு அண்ணனை பார்வையிட்டுட்டு வரா அழகி. அவள் எழுப்பிட்டாளா இல்லை அவனா எந்திரிச்சானான்னு தெரியல. எந்திரிச்சாச்சு. எங்கே போனோம்? உடனே எங்கே போனோம்? காலைல எந்திரிச்சு அப்படி வீட்டு பூரா ரவுண்ட் அடிக்கிறது தான் வேலை. சொல்கிறதெல்லாம் நல்லா காதில் வாங்கிக்க. பதில் பேசாத, பதில் சொல்லாத. உங்கள் அண்ணன்ட்ட சப்போர்ட்டுக்கு போறியா நீ? நான் திட்டினா உங்கள் அண்ணன் என்ன உனக்கு சப்போர்ட்டுக்கு வருவானா? அவனுக்கு 2 சேர்த்து திட்டு விடும். புரியுதா? யாராவது எப்படியாவது போங்க, எனக்கு திறந்து விட்டுருங்க. நான் போய் ஆட்டம் போடணும். போ. இங்கே பாரு, எனக்கு வேலை இருக்கு. போ, உங்கள் அண்ணன் பின்னாடியே போ நீ இனிமேல். அதுக்குள்ளே அவன் அங்கே பாத்ரூம் போயிட்டு வரத்துக்குள்ளே இவர் இங்கே அதுக்குள்ளேயே வேடிக்கை பார்க்கணுமா? என்ன வேலை பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக அடிக்கடி நான் ஊருக்கு அங்கே இங்கேயும் வேலை விஷயமா போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால அழகி வந்து இந்த இடத்துக்கு வரவே இல்லை. பால்கனிக்கு வரவே இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பால்கனி கதவை திறந்து விட்டேன். அதனால் மேடம் வந்து இங்கே நிற்கிறாங்க. அச்சோ, படுத்துக்கோ, அவ்வளோதான். காலை எழுந்திரிச்சு அண்ணனும் படிக்கிறது கிடையாது, நீயும் ஒரு வேலை பார்க்கறது கிடையாது. 2 பேருக்கும் விளையாட்டு கொஞ்சம் தான் நடக்குது. வாரம் சனி ஞாயிறானா இதுதான் வேலை. 2 பேரும் கொஞ்சிக்குங்க. வீட்டில் ஒரு வேலை செய்யாதீங்க 2 பேரும். அழகி, அண்ணன் கீழே போகிறாங்க. இங்கே பாரு, அண்ணன் போகிறாங்க. அண்ணன் போகிறான். ஓடு போச்சு. அண்ணன் போயிட்டானா? அண்ணன் போயிட்டான். நீ இப்போ எங்கே அண்ணன்கிட்ட போறியா மேலே போறியா? எங்கே போகிற? ஏன் இவ்வளோ யோசிக்கிற? நீ ஏன் இப்படி என்னையே பார்த்துட்ருக்க? என்னையே பார்த்துட்ருக்க? ஒன்று கீழே போ, அண்ணன் கீழே போயிட்டாங்க. இல்லை போய் வேடிக்கை பாரு. 2க்கும் இல்லாமல் இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? சரி வா. போ, வேடிக்கை பாரு நல்லா. சண்டே ஆனால் அந்த பாருங்கள், அவங்க அண்ணன் காலையிலே ஸ்நாக்ஸ் எடுத்து தின்னுட்டுருக்கான். அது அழகிக்கு கொடுக்கல போல். அதனால் பார்த்திங்கன்னா அழகி வந்து இங்கே பாருங்கள், இங்கே கிச்சனில் வந்து படுத்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்கா. அவன் நேந்திரங்காய் சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். அப்படியே அவன்கிட்ட சொன்னேன்டே அவளுக்கு கொஞ்சோண்டு கொடுறா அப்படின்னு. அவன் ஒன்றுமே கொடுக்கல. அதனால் வந்து என்ன பண்ணிட்டா, அவங்க கிச்சனில் வந்து என்கிட்ட வந்து படுத்துருக்கா கேட்டுட்டு. சாப்பிட்டே ஆகணுமா? நான் காலைல வீட்டில் வேலை பார்க்குறதா, உங்கள் 2 பேருக்கும் பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்கிறதா? உங்கள் அண்ணன்ட்ட தான் கொடுக்க சொன்னல, அவன் கொடுக்கலையா அவனுக்கு? நீ அதனால் இங்கே தான் படுத்துருப்பியா? சரி, எழுந்துடி தரேன். அழகிக்கு இந்த சத்தம் கேட்டாவே எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவாங்க. இந்த மாதிரி கவர் எடுத்து சத்தம் கேட்டாவே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிடும். அதனால் எங்கேருந்து வேணாலும் வாயை சப்பிக்கிட்டு வந்துடுவா. வேணுமாடா தங்கம்? நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் பிள்ளைக்கு. ரொம்பலாம் கிடையாது உனக்கு, ஒரு 2 பீஸ் தான்.
அது பாருங்களேன், அப்படியே அப்படி வாயை வச்சு ஒரு அழுத்தி தான் அந்த டேஸ்ட்டை பார்ப்பாங்க மேடம், வாசனையை பார்ப்பாங்க. அப்படியே யோசிச்சு அதுதான் எல்லாமே கையில் வச்சுருக்குது, எல்லாமே அதுதான். வேண்டாமா வேண்டாமா, அப்புறம் எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு படுத்துருக்குற? இதை தான் அண்ணன் சாப்பிட்றான், அண்ணன் வேறு எதுவும் சாப்பிடல. உனக்கு இது வேணுன்னா வாங்கிட்டு போய், இல்லாட்டி இடத்த காலி பண்ணு. என்ன சொல்கிற? வேணாமா, மூஞ்சியை திருப்பிட்டு நிற்கிற பாருங்க. வேண்டாம்ல, அப்புறம் எதுக்கு வேற? அப்புறம் வாங்கிக்க. இந்தா வேணாமா, மூஞ்சி திருப்பிக்கிட்டா. அவ்வளோதான், வேணாமா. எவ்வளோ அழகாக அழகி இப்படி தான், அப்படி வாயை வச்சு இப்படி ஒரு தள்ளி அதை மோந்து பார்க்க வேண்டியது. வேண்டான்னா ஒன்று குனிச்சிக்க வேண்டியது, இல்லாட்டி அந்த பக்கமாக மூஞ்சி திருப்பிக்க வேண்டியது. இங்கே பாருங்க, அதை தான் அண்ணன் சாப்பிட்றான். அப்புறம் திருப்பி நீ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன தரது? இதுதான் அண்ணன் சாப்பிட்றான், நீ வேணா போய் பார்த்துட்டு வா, இதுதான் அண்ணன் சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்பிக்கையே வரல பாருங்க. வேற என்னமோ இவளை விட்டுட்டு சாப்பிட பார்த்தீங்களா, நல்லா காமிச்சதுக்கப்புறம் எடுத்துட்டு போறா. அப்பா பயங்கரமான ஆளா இருக்கிறா அவ. என்ன இப்போ பிடிச்சிருச்சா? திரும்ப வேணுமா? இப்போ பிடிச்சிருச்சா உனக்கு? பிடிச்சிருச்சு. அந்த ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு விஷயம் வாங்குறதுக்கு அவ்வளோ பார்க்குறது. இது நேந்திரங்காய் சிப்ஸ் தேங்காய் எண்ணெய் ஆக்சுவலாக கொஞ்சம் கொடுக்கலாம். அதனால தான் சரி அழகிக்கு சும்மா ஒரு 4 பீஸ் போல் கொடுப்போம் அப்படின்ட்டு கொடுத்துட்ருக்கேன். எப்போவுமே அப்புறம் வீட்டில் ஏதாவது ஆயிலில் செஞ்சதெல்லாம் சாப்பிடுது தான், என்ன பண்ணுறது. ரொம்ப கொடுக்கறது இல்லைனாலும் அப்பப்போ சும்மா. அப்புறம் என்ன பாவம், அதுவும் குழந்த மாதிரி தானே, அதனால் லைட்டாக கொடுத்துக்கிறது. இன்றைக்கி பொழுதுனிக்கும் இதுதான் வேலைங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கொஞ்சம் வேண்டியது, அதுக்கப்புறம் விட்டுட்டு ஸ்கூலுக்கு எஸ்கேப் ஆகிட வேண்டியது. அப்புறம் அழகி பாவமாக அண்ணனை காணோன்னு தேடிக்கிட்டே இருப்பாள். இல்லடி தங்கம்? வேணா சொல்லுங்க, ஸ்கூலுக்கு போகாம இருக்கேன். ஸ்கூலுக்கு போகாம இங்கே இருக்க? ஸ்கூலுக்கு போகிறதுனா அவ்வளோ கஷ்டம் அவங்க அண்ணனுக்கு. ஏண்டி பாப்பா, அண்ணனுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுனா அவ்வளோ கஷ்டம் தானே? வீட்டிலேருந்து என்ன ஒன்றை மேய்க்க போகிறானா? ஆடு மாடு மேய்ச்சா கூட ஒரு பயன் உண்டு. அழகிய மேய்ச்சாலும் பயன். அழகிய மேய்ச்சி என்ன பயனு? அழகி உனக்கு என்ன தரப்போகுது? அழகிய யாரும் வாங்கி விட மாட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க அண்ணன் இன்றைக்கி தாங்க அழகி கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான், நல்லா விளையாடுறான். அழகியை வாங்கினதே இவனால தாங்க. எங்களுக்கு யாருக்கும் டாக் வளர்க்கணும் அப்படிங்கிற இஷ்டம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக் வளர்த்துட்ருந்தோம். அது வீட்டிலேருந்து போயிட்டு காணா போயிடுச்சு. அதனால் அப்போவே நான் டிசைட் பண்ணேன், இனிமேல் நம்ம வாங்கி வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். ஆனால் இவனுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் இவன் ரொம்ப கம்பல் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி கடைசியில் இதை வாங்கி விட்டுட்டான். ஸ்கூல் போகிறதுனால அவனால் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணான் அவ கூட. அதனால் உண்மையாலுமே இன்றைக்கி அழகி கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பா அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் எனக்கு இல்லைங்க. இது ரெண்டும் பண்ணுற வேலையை பாருங்க. பாவுண்டா அழகி காணும். அழகி எங்கடா? சுச்சோ, அழகி பிள்ளைய காணும்டா, யாராவது கண்டுபிடிங்க. கண்ணு தெரியுது, புடவை மெலிசா தானே இருக்கு. டேய் அழகி குட்டி, எங்கடா காணும்? அச்ச வந்துருச்சு, போச்சு. யார் வந்திருக்கா? நிமிலன் வந்திருக்கானா? அப்புறம் யார் வந்திருக்கா? மல்லிகை காணிட்டாங்களா உனக்கு? உனக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலையா? ஏன் அக்காவை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? டெய்லி தான் பார்க்குற. அச்சோ, ஒருத்தன் இவன் மேலே ஏறிக்கிட்டு ரவுண்ட் அடிச்சிட்ருப்பான். இவங்க ரவுண்ட் அடிக்க எங்கே நம்ம அழகிய காணோம். இவங்க பின்னாடியே வந்துட்டுருப்பா. அதை காணுமே. அவன் இன்னும் மல்லிகாக்கா விட்டு இந்தாண்ட வரல. என்னடி தங்கம்? யார் கூட இருக்க? அழகி எங்கே இருக்கிறா? நீ எங்கே இருக்க? நீ யார் கூட இருக்க? யார் இது? யார் அது? அச்சோ, ஐயோ, கொஞ்சம் தாங்க முடியலையே. அச்சோ, யாருப்பா அது? அண்ணன். யார் அண்ணன்? ஓ அண்ணன் அடி தங்கம். சரிடி தங்கம். அழகி யார்? அழகி யார்? அழகி மல்லிகா காலையா? மல்லிகா பாட்டி அழகியா? அண்ணன் நம்ம அண்ணன் தான். அண்ணன் உட்காந்துக்கிட்டோம். என்னையும் கடிக்க வர? நீ மட்டும்தான் படுத்துக்கணுமா? அண்ணனும் படுத்துக்கிட்டோம். ஏன்
என்ன அண்ணனை விட மாட்டேங்கிற? ஓ அண்ணன் தானே? ஓ அண்ணன் தானே? வரட்டும். இங்கே அண்ணன் இங்கே படுத்துக்க, நீ இங்கே படுத்துக்க. ஏன் என்ன எதுக்கு அடிக்க வர நீங்க? ஏன்? சரி சரி. ஏன் என்ன பிரச்சனை உனக்கு? நான் சரி, நீ வேண்டாம் போ, நீ வேண்டாம், நான் அண்ணன் வச்சுக்கிறேன். நீ போ, நீ வேண்டாம், நீ வேண்டாம் போ, நான் அண்ணன் வச்சுக்கிறேன். சரி சரி, நீ வந்து அண்ணன் வேண்டாம், நீ வா அண்ணன் வேண்டாம். சரி சரி சரி, படுத்துக்கோ. அண்ணன் வேண்டாம், அண்ணன் வேண்டாம். சரி சரி சரி, நீ படுத்துக்க, அண்ணன் வேண்டாம் நமக்கு. அண்ணன் போக சொல்லி வந்தேன். சரி, கோவப்படக்கூடாது. சரி 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 சரி, நீ மட்டும்தான். சரி.